உங்களுக்கு ஒரு குட்டி கதை சொல்ல போறேன். வாங்க போலாம். ரொம்ப நாளைக்கு முன்னாடி ஒரு கிராமத்துல ஒரு ஏழை விவசாயி இருந்தாரு. அவரோட சின்ன இடத்துல விவசாயம் பண்ணிட்டு இருந்தாரு. அவரு வீட்டுக்கு பக்கத்துல பேராசை புடிச்ச ஒருத்தர் இருந்தான். அவன்கிட்ட ஒரு கிணறு இருந்துச்சு. மழை இல்லாதனால அந்த விவசாயியோட செடியெல்லாம் காஞ்சு போக ஆரம்பிச்சிருச்சு. அதனால அவரு பக்கத்து வீட்டுக்கானோட கிணத்தை வாங்கலாம்னு முடிவு பண்ணாரு. அந்த பேராசை பிரிச்சாங்க. அந்த கிணத்துக்கு விலை 1000 காசுன்னு சொன்னான். வழி இல்லாம அந்த விவசாயி அந்த கிணத்தை வாங்கிட்டாரு. ஒரு மாசத்துக்கு அப்புறம் அந்த பக்கத்து வீட்டுக்காரன், உனக்கு கிணத்தை மட்டும்தான் வித்த, அதுக்கு தண்ணியே இல்ல, அதனால் அதுல தண்ணி எதுக்க மாசம் 50 காசு கொடுக்கணும்னு சொன்னான். இதனால அந்த விவசாயி மன்னர்கிட்ட போய் புகார் கொடுத்தாரு. மன்னர் 2 பேரையும் விசாரிச்சு தீர்ப்பு கொடுத்தாரு. என்ன தீர்ப்புனா, கிணறுக்கு சொந்தக்கார விவசாயினா அதுல தண்ணி வச்சுக்க அந்த பக்கத்து வீட்டுக்காரன் மாசம் 100 காசுகள் வாடகை கொடுக்கணும். அப்படி இல்லாட்டினா உடனே கிணத்துல இருக்கல எல்லா தண்ணியும் வெளியில சொன்னாரு. அந்த பக்கத்து வீட்டுக்காரன் பண்ண தப்ப நினைச்சு எல்லார்கிட்டயும் மன்னிப்பு கேட்டான். மன்னர் பண்ணதுக்கு அவாரமா 500 காசுகள் விவசாயிட்ட கொடுக்கணும்னு தீர்ப்பு கொடுத்தாரு. அதனால பேராசை எப்பவும் பேராசம்னு நாம புரிஞ்சுக்கணும். இந்த குட்டி கதை உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.